ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் சுவிசேஷகர் ரெட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் நீங்கள் உங்கள் நேரம் 6 மணிக்கு இணைய முடியுமா ஐயா? ஓமையா நான் வந்துட்டேன், வீட்டான் இருக்கணும். ஆமாம், நான் அந்த பாஸ்டர் முடிய நீங்கள் ஆயத்தமாகுங்கள் ஐயா. ஓகே, அப்ப நான் கட் பண்ணி போட்டு வருவா, அப்படி நிக்கவா? நிற்கிறேன்னா நில்லுங்கள், பிரச்சனை. ஓகே. ஓகே, இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்களை வரவேற்போம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் நாட்களிலும் புது வருடத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்குவதாக. இந்த வேளையிலும் அவருடைய வரவேற்று கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். Thank you brother. God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதத்திலே உலகமெங்கும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு நாளை கொண்டாடுவதற்கு இந்த மாதமெல்லாம் நாம் அவருடைய பிறப்பின் செய்தியை எடுத்து செல்லுகிறோம். கடந்த வாரத்திலே 3 நாள் என்னுடைய சபையிலே கேரல்ஸ் போனோம். அப்போது ஏறக்குறைய ஒரு 40 வீடுகளுக்கு சென்று நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஜெபித்து வந்தோம். இது ஒரு நல்ல தருணம். வீடு வீடாய் சென்று அவருடைய பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லவும், அந்த பிறப்பின் செய்தியின் மூலமாக மனுக்குலத்திற்கு கிறிஸ்து என்னும் கர்த்தர் எப்படி இந்த பூலோகத்திலே ரட்சிப்பை கொண்டு வந்தார், பாவத்தை நீக்கி அதை மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், பாவம் சாபம் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மிலிருந்து விலக்கி போட்டார் என்ற செய்தியை ஆசீர்வாதமாக வீடு வீடாய் சென்று அவர்களுக்கு ஜெபித்து வசனத்தை வாசித்து பாடலை பாடி வருவதில் மிக பெரியதான மகிழ்ச்சியை அடைந்தேன் நான். ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, நீ எங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்றார். மனம் திருந்துதலை குறித்து அறிவிங்கள் என்றார். பாவ மன்னிப்பை குறித்து அறிவிங்கள் என்றார். சிலுவையின் உபதேசத்தை எடுத்து செல்லுங்கள் என்றார். ஆகவே அதே ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றும் நமக்கு உண்டு. ஆகவே நாம் இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு, எடுத்து செல்வதற்கு கர்த்தரால அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய நாமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவதூதன் வந்து மெய்ப்பர்களிடத்தில் சொன்னது, பயப்படாதீருங்கள், பயப்படாதீருங்கள்,
எதற்காக பயப்படாதீர்கள்? இந்த மல்கியா தீர்க்கதரிசியிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகின்ற மத்திய எழுதின சுசேஷம் வரையிலும் அந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் சில 400 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். அது வரலாறை பற்றி கால்குலேட் போடுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். பயப்படாதீர்கள். அப்போ தீர்க்கதரிசிகளும் வேத வசனமும் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இயேசுனுடைய வருகைக்காக காத்திருந்த நேரம். பயப்படாதீர்கள். இந்த ஒரு நற்செய்தியை அவனுக்கு தேவதூதன் சொன்னார். உலகத்தின் இரட்சகர் பிறப்பார். இந்த உலகத்தின் இரட்சகர் சமாதானத்தை கொடுக்க வருகிறார். உலகத்தின் இரட்சகர் மீட்பை கொடுக்க வருகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். பூமியிலே சமாதானம். இந்த பூமியில் சமாதானத்தை கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. சமாதானத்தை மனுக்குலத்திற்கு ஏதேன் தோட்டத்தில் இழக்கப்பட்ட அந்த சமாதானத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சமாதானம். ஆகவே தான் அவருக்கு சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார். இந்த பயப்படாதிருங்கள் என்ற தலைப்பின் புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக மேய்ப்பர்களுக்கு அறிவித்த தேவதூதன். இந்த பயப்படாதிருங்கள் என்ற சப்ஜெக்டை இப்போது பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாக சொல்லப்பட்டது என்று நாம் இந்த சுசேஷத்தின் காரியங்களை நாம் தொடர்வோம். வாசிக்கிற வேதத்தில் மோசே எகிப்து ஜனத்தை விடுவிப்பதற்காக அவனை கர்த்தர் அழைத்தார். அவனை எடுத்துச் சென்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய காரியத்திலே நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தி இந்த தேவ வசனத்தை கேட்கும் போது இந்த தேவ வசனம் நமக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் மாறும். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயப்படாதீர்கள் என்ற செய்தி தேவதூதனால் கொண்டு வந்தது. மேய்ப்பர்களுக்கு அருமையான செய்தி. பூமியிலே சமாதானம். இரட்சகர் பிறப்பார். இஸ்ரேல் ஜனத்தை ரட்சிக்க, யூதர்களை ரட்சிக்க, தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க மேசையா என்னும் இரட்சகர் கிறிஸ்து என்னும் கர்த்தர் இங்கு பிறப்பார் என்ற அந்த உன்னத செய்தியை அவர்களுக்கு தேவதூதன் அறிவித்தார். அதே செய்தியை இன்றைக்கு நாம் எடுத்து செல்லுவதற்கு காரணம் அந்த இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்தில் பிறந்தார். என்றைக்கு நாம் இதயத்தை திறந்து கொடுத்தோமோ, இதய வாசலில் தட்டினாரோ, அந்த இதய வாசலை திறந்து கொடுக்கும் பொழுது அவரில் நாம்
அவருடைய நாமத்தினாலே அவரோடு வாழ்க்கை தோணும். ஆகவே அவர் வாக்குத்தத்தமாக பயப்படாதிருங்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பயந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமா, இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தார். பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டார். ஒரு கூட்டத்தார் ஜெபித்தார்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு கூட்டத்தார் அந்நிய தெய்வத்தோடு இடைப்பட்டு அவளோடு வாழ்வதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். தம்முடைய ஜனங்களை தேற்றுவதற்காக, அவர்கள் கலங்காமல் இருப்பதற்காக கர்த்தர் பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை மோசேயின் நாவில் வைத்தார். என்ன நடக்குமோ, எவ்விதமாய் நடக்குமோ, என்ன செய்ய போகிறோம் என்று அதிகமாய் கலங்கிக் கொண்டிருந்த அவர்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் மோசேயின் மூலமாக பேசினார். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறோம், பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். வியாதியின் பயம், பணப்பிரச்சனையின் பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், வருங்காலத்தை குறித்ததான பயம், வேலையின் மீது இழக்கக்கூடிய பயம், வருகிற வருமானம் பத்தவில்லை என்றால் கடன் மாறுமோ என்ற பயம், இல்லாவிட்டால் கடன் வாங்கினதை கொடுப்பதற்கு திராணி இல்லாத போது, இந்த கடன் கொடுத்தவன் வரும்போது அவனை பார்த்து பயப்படுகிற பயம், சரீரத்தில் பலவீனம் அடையும் போது ஆத்துமா கலங்குகிறது, பயப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் யார் என்றால், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களை தேற்றுகிற கர்த்தர், அவருடைய வார்த்தையினாலே தேற்றுகிற கர்த்தர், அவருடைய வாக்குத்தத்தத்தினாலே தேற்றுகிற கர்த்தர், அவருடைய சத்தியத்தினாலே உயிர் மீட்சி கொடுத்து தேற்றி என் பிள்ளையே பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர். அவர் பயப்படாதே, இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டாய். எகிப்து தேசம் என்பது அடிமைக்குரியதான தேசம். எகிப்து தேசம் என்பது கண்ணீருக்குரியதான தேசம். பார்வோன் ராஜா அவனுடைய ராஜ்யத்தின் கீழ், அதிகாரத்தின் கீழ் வாழ்ந்தவர்களுக்கு அடிமையாய் அவர்களை வேலை வாங்கி கண்ணீரிலும் துன்பத்திலும் ஆழ்ந்த கஷ்டத்தில் கடந்து செல்வதற்கு அவர்கள் அப்பத்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நிலை வந்தது. கர்த்தருடைய சித்தம் அவருடைய கூக்குறுதலை கேட்டு ஆண்டவராகிய தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். எகிப்து தேசத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக 10 அற்புதங்களை செய்தார் கர்த்தர். அற்புதத்தை எல்லாம் எகிப்து ஜனம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று ஒன்றின் பின்னாக ஒன்றாக, அற்புதத்தில் ஒன்று
ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு ராத்திரி சங்கரிக்கிற தேவதூதனை அனுப்புகிற அந்த ராத்திரி ஆடு அடிக்கப்பட்டு ஆட்டினுடைய இஸ்ரவேல் வாழும் அந்த வீட்டின் வாசலில் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். தான் தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த கட்டளை கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைக்கு தன் இதயத்தை முற்றிலுமாக கொடுத்து பற்றி கொண்டவர்கள், இதிலே பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தரை நேசித்து கர்த்தர் மீட்பார் என்ற, விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தராய் மோசேயை தெரிந்து கொண்ட கர்த்தர், அவர்கள் அந்த ராத்திரியிலே ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொரு யூதனுடைய, இஸ்ரவேல் ஜனத்தாருடைய குடும்பத்தாருடைய வீடுகளில் தெளிக்கப்பட்ட போது அந்த ரத்தத்தை பார்த்து சங்கரிக்கிற தேவதூதன் கடந்து செல்வான். என்னென்ன வீட்டில் ஆடு அடிக்கப்படாமல் ரத்தம் பூசப்படாமல் இருந்ததோ அந்த வீட்டில் எல்லாம் குழந்தைகளும் யாரார் சங்கரிக்கிற தேவன் மரண ஊளையோடு மரணத்தை சந்தித்தவர்களாய் மாறினார்கள். அநேக தன் ஜனத்தை காக்கிறவர், அவருடைய ரத்தம் புதிய ஏற்பாட்டிலே உன் பயத்தையும் என் பயத்தையும் கொல்கொதா என்னும் மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையில் கொன்று நாம் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பயத்தினுடைய நிலையை தலைகீழாய் மாற்றினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 14ஆம் வசனத்தில் இந்த எகிப்து ஜனம் திரும்பி பார்க்கும் பொழுது, எகிப்தியர் எங்களை வந்து மீண்டும் ஆளுகை செய்து எங்களை அழிப்பார்கள், அடிமைதனமாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று அவர்கள் நிறைத்த நேரம் உண்டு. கர்த்தர் இரட்சகராய் இவர்களை விடுதலை பண்ணினார், விடுவிக்கப்பட்டார்கள், அடிமைதனம் தலைகீழாய் மாற்றப்பட்டது. மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். இன்றைக்கு காண்கிற எகிப்தரை நீ காண மாட்ட, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே. உன்னை ரட்சிக்க வந்த கர்த்தர், பயப்படாதே. உன்னை நேசிக்கிற கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், பயப்படாதே. உன்னை ஆளுகை செய்கிற கர்த்தர் உன்னுடைய பயத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுக்க வருவார். ஜெர்மன் தேசத்தில இரவானால் அவர்களுக்கு பயம். இந்த இரவு நேரத்தில் அவர்கள் பிரயாசப்படுவது, அவளுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல தூக்க மாத்திரை சாப்பிட்டு அந்த இரவெல்லாம் அந்த நர்ஸ் அவங்கள கவனிக்குவாங்க. அந்த பயம், தூக்கம் வராத பயம், வாழ்க்கையின் பயம், மரணத்தின் பயம் அந்த அம்மாக்கு இருந்தது. இந்த பயத்தினாலே பிசாசு நம்மை சும்மா விட மாட்டான்.
பிசாசு நாம் அதிகமா இயேசுவை நேசித்தால், இயேசுவை பின்பற்றினால், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால், ஒழுங்காக ஆலயத்திற்கு சென்றால், கர்த்தரையே பின்பற்றி கர்த்தரோடு ஐக்கியத்தை வைத்து வாழ்ந்தால், பசுத்தத்திற்காக போராடினால், பிசாசை எதிர்த்து நின்றால் பிசாசுக்கு பிடிக்காது. அவன் எப்படி ஆகிலும் நம்மை சோதனை கொடுக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும், வேதனை கொடுக்க வேண்டும், நம்மை பயமுறுத்தி பயத்திலே தள்ளுவான். கிறிஸ்துவோ எதற்காக வந்தார் என்றால், பயப்படாதீர்கள், உன் பயத்தை எல்லாம் விடுதலை கொடுத்து கலங்காமலும் திகையாமலும் நீ இருக்கத்தக்க அற்புதத்தை செய்கிற கர்த்தர் அவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் அவர் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறார். எகிப்தருக்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்த பிறகு உன்னுடைய கரத்தை என்னுடைய பிறத்தையும் பிடித்து அவர் வழிநடத்துகிறபடினாலே நாம் இந்த இருளின் அதிகாரத்திற்கும் பிசாசிற்கும் இந்த உலகத்திற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதபடி அவைகளுக்கு பயப்படாமல் இருக்கத்தக்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பலனும் நம்மை தாங்கி அவருக்காக நின்று வாழ கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இரு என்றால் தேவ சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர், உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர், உன்னை நேசிக்கிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், மகா வல்லமுள்ள தேவன். அந்த தேவன் தான் இஸ்ரேல் ஜனத்தை தேற்றுவதற்காக மோசேயின் நாவிலே வார்த்தையை வைத்தார். நான் யுத்தம் பண்றேன் உனக்காக, நீ கவலைப்படாத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. அருமையாக யாத்திராகம் 23:27 சொல்லியிருக்கிறது, எனக்கு பயப்பட பயம், பயத்தை உனக்கு முன் சொல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் மெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ளத்தில் ஆளுகை செய்கிற அந்த பயத்தை வெளியேற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எனக்கு அருமையானவிலே, இந்த வேளையில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், பயப்படும் பயத்தை எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாது என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயப்படாதீர்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன், உலகத்தின் இரட்சகர் பிறக்க போகிறார். சீஷர்களுக்கும் மெய்ப்பர்களுக்கும் கர்த்தராகிய தேவன் அருள் செய்திருக்கிறார். அந்த கர்த்தராகிய தேவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி நம்மை ஆதரிக்கிற கர்த்தராய் வந்திருக்கிறார்.
அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தேவ வசனத்தை கேட்கும் போது அது பயத்தோட, ஆர்வத்தோட, வாஞ்சையோட கேட்க வேண்டும். எரேமியா சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உள்ளத்தில் வைத்தார். அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். பயப்படாதிருங்கள் என்று நம்மை தேற்றிய கர்த்தருக்கு நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்றால், நாம் அவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவர்களே, உன் சத்துருக்கள் யார் வந்தாலும் பயப்படாதே. உனக்கு ஆயிரக்கணக்கான எகிப்தியன் உனக்கு பின்னால வந்து உன்னை மடங்கடிப்பதற்கு வந்தாலும் நீ கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் எவ்விதமான வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனத்தை தேற்றிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீக்கி அவருக்காக வாழ்வதற்கு, அவருக்குள் வாழ்வதற்கு, அவருக்குள் நிலைத்து நின்று வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம். அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம். அவர் நாமம் ஜீவனுள்ள நாமம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். வசனத்திற்கு கனத்தை கொடுக்கும் போது நீ அவருக்கு பயப்படுவ. வசனத்திற்கு நடுங்கி கீழ்ப்படியும் போது அவருக்கு பயப்படுவ. கர்த்தர் மகா பசுத்தம் உள்ள தேவன் என்று நீ விசுவாசிக்கும் போது அவருக்கு பயப்படுவ. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுவேன். சில நேரத்தில் இந்த பயம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. நீ சிந்தித்து பாருங்க. ஒரு ஆலை என்றால், சின்ன எக்ஸாம்பிள், அநேக செல்போனை எடுத்து செல்லுகிறோம் ஆலயத்துக்குள்ள. எதனா ஒரு போன் ரிங் ஆச்சுன்னா ஆலயத்தை விட்டு வெளியே வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே போனது? ஜெபிக்கிற நேரத்தில் வேற சிந்தனைகள், வேற வேலைகளை செய்து கொண்டு பிசாசு நம்முடைய வாழ்க்கையை திசை திருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜெபத்தில் இருக்கிறதா? அவருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் பயபக்தியோடு அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். அந்த பயம் நமக்குள்ள இருக்கிறதா? பயம். நம்ம இரவு நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு படுத்திருக்கும் போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஒரு 15 வசனங்களை எழுதி அந்த அம்மாவுக்கு கொடுத்த. இதெல்லாம் வாசி. காலையில, மத்தியானத்துல, நைட்ல இந்த வசனத்தை வாசிக்க 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 கடைசியா ஒரு ஈவினிங்ல அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க தலை மேல கையை வச்சு ஜெபித்த பிறகு, பிரியமானவர்களே, இரவு நேரத்தினுடைய பயம் அவர்களை விட்டு விலகி சென்றது. தினம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தூக்க மாத்திரை போய் போடுகிற அந்த சகோதரி ஜெபம் செய்த பிறகு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த பயம் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டது, பலவீனம் நீக்கப்பட்டது. மாத்திரை இல்லாதபடி தாம் வீட்டிலே, சொந்த வீட்டிலே படுத்து தூங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிய, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கிறதா?
நீ உலகத்தின் காரியத்திற்காகவும் உன் குடும்பத்தின் காரியத்திற்காகவும் பண கஷ்டத்திற்காகவும் சோதனைக்காகவும் போராட்டத்திற்காகவும் பல எதிரிகளுக்காக தலை மீது இருக்கிற கடத்திற்காக வேலை நிமித்தமாக இருக்கிற பிரச்சனைக்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னை ஆளுகை செய்கிற கர்த்தர், உன்னை அழைத்த கர்த்தர், உனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பயந்து அவருக்கு பயந்து வாழ்கிற நிலை நமக்கு இருக்கும். உபாகம் 1:29 இவ்விதமாக சொல்லுகிறது, அப்போது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை கைவிடவில்லை. விடுதலை கொடுத்த பிறகு அவளோடு வனாந்திரத்திலே கர்த்தர் வாழ்ந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் வாழ்ந்தார், உதவி செய்தார், கேட்டதெல்லாம் கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். சுகத்தோடு வியாதி இல்லாதபடி வாழ்வதற்கு ஒரு செப்பலும் தேயவில்லை, ஆடையும் அழிந்து போகவில்லை. அவர் அவர்களை காப்பாற்றுகிறவர்களாய் அவர் துணையாய் நின்றார். அதைத்தான் சொல்றார், கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாம. எவருக்கு? எகிப்து ஜனத்தாருக்கு பயப்படாமல் இருங்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அங்கூடியிருக்கிற கானான் தேசத்தை அடைந்த பிறகு யார் இவர்களுக்கு விரோதமா எழும்பி வந்தார்களோ அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். பயப்படாதே. திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில திரும்பி அவரோடு வாழ்கிற நிலை இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்து அவர்கள் தேவைகளை சந்தித்து விடுவித்து எதிரிகள் மூலமாக வருகிற எல்லா பயத்தையும் நீக்கி அவர்களை விடுவித்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர், அதே கர்த்தர் இன்றைக்கு பயப்படாமல் இருங்கள் என்று உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு. அவர் யார் என்றால் உலகத்தின் இரட்சகர். உலகத்தின் இரட்சகர், உலகத்தை ஆளுகிற இரட்சகர். அந்த இரட்சகர் நமக்கு உறுதுணையாக நிற்கிற இரட்சகர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கும் எல்லா தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற கர்த்தர் உன்னோடும் என்னோடும் அவர் சமாதானத்தை அருள்வதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக முன் செல்லுவார். அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் முன் செல்லுவார். அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் யாவருக்கும் அவர் முன் செல்லுவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவிலே தேவன் கொடுத்த இந்த மகா பெரியதான பாக்கியம் என்னவென்றால், அவருடைய கிருபை என்னவென்றால், கிருபையினாலே
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். கர்த்தர் நம்மை ஆதரித்தார். கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் பயந்து இருக்கும் பொழுது பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய கர்த்தர் அவர். அந்த கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை ஆதரிக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை விடுதலை கொடுக்கிறது. இந்த பயப்படாதே என்ற செய்தி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்தது. தேவதூதன் அறிவித்தான். ஆகவே இந்த கிறிஸ்துவை கொண்டாடுகிற இந்த டிசம்பர் மாதம் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற பிள்ளைகளாய், அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சத்தியத்தை எடுத்து செல்லுகிறவர்களாய் இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் பயத்தை நீக்கி, அவருக்கு பயப்பட பயத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து, நம்மை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தராய் இருக்கிற தெய்வத்திற்கு உண்மை உள்ளவர்களாய், அவர் கொடுத்த கட்டளையின்படி அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம் நமக்கு துணையாய் நிற்கிறது. அன்றைக்கு மேய்ப்பர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற இந்த சுவிசேஷம் பயப்படாதீர்கள். ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு இரட்சகர் பிறந்தார். அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றோம், மீட்கப்பட்டோம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றோம். அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீக்கி அவருக்கு பயப்படுகிற பயத்தை உள்ளத்தில் வைப்பாராக. அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், காப்பாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, 2 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் உம்முடைய ஜனத்திற்கு எவ்விதமாக பயப்படாதீருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், கலங்காமலும் திகையாமலும் இருங்கள், நீ எகிப்தியரை காண மாட்டாய் என்று உம்முடைய பிள்ளைகளை தேற்றி பயப்படாதீர்கள் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். புதிய ஏற்பாட்டிலே தேவதூதன் அறிவிக்கும் போது பயப்படாதீர்கள், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக பிறக்கிறார். அவர் பிறந்தார். இந்த பிறப்பின் செய்தி சமாதானத்தின் செய்தி, மகிமையின் செய்தி, மாறாத செய்தி. இந்த செய்தியை நாங்கள் எல்லோரும் சுமந்து செல்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொண்டு வந்த சமாதான நிலையாய் நிலைத்திருக்கட்டும். நீ சொன்ன வாக்குத்தத்தம் உம்முடைய பிள்ளைகள் பயப்படாமல் இந்த ஆண்டு முழுவதும் உமக்கு பயப்படுகிற பயம் ஒரு உள்ளத்திலும் இருந்து
உமக்காக வாழ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். எங்களுக்காக அருளப்பட்ட சத்தியம் பயந்து கொண்டிருந்த எங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பயத்தை உம்முடைய சத்தியம் வெளியேற்றினது. உம்முடைய நாமம் எங்களுக்கு விடுதலை கொடுத்தது. உம்முடைய நாமம் இந்த பூலோகத்திற்கு வந்ததற்கு எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் கண்டடைந்தோம். அதற்காக ஸ்தோத்திரம். கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மாதமெல்லாம் உம்முடைய பிறப்பின் செய்தியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட, உம்முடைய அன்பை வெளிப்படுத்த, உம்முடைய சமாதானத்தை வெளிப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொடுத்து எடுப்பது செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கர்த்தர் சித்தமான புதன்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாசர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கேரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கூட இருந்து வழிநடத்தி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் நியூ இயர் நாட்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மென்மேலும் பெறுவதாக ஒப்பு கொடுப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன். ஓகே. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.